நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒசூர் டெங்கினிக்கோட்டா இந்த பகுதியில் நல்ல ஒரு சாலை அமைக்க வேண்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுதே ஒரு தீர்வு காணப்பட்டு இந்த ரிங் ரோடானது இந்த சம்பகிரி இருந்து தேவரவல்லி அந்த ஏரியாவுக்கும் அதே மாதிரி சாத்தனூர் இந்த ஏரியாவுக்கு 45 கிலோமீட்டருக்கு ரிங் ரோடு இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு போடுறாங்க. அதில் போடும்போது முதல் வந்து நம்ம கவர்மெண்ட் இருக்கும்போது பிரபாகர் கலெக்டர் இருந்தார். அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சர்வீஸ் ரோடுக்கும் எடுத்து சர்வீஸ் ரோடு போடுறதாகவும் எங்கெங்க வழிகள் உள்ள போனோமோ கிராமங்களுக்கு அங்கே அதுக்கு வந்து அண்டர்பாஸ் போட்டு கொடுக்கறதாக உறுதிமொழி அளிக்கப்பட்டது. இது வந்து 2019 அவெல்லாம் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். 2018-19 அப்ப நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஒத்துக்கிட்டாங்க. அதை நம்பி நம்முடைய விவசாயிகள் இங்க இருக்கிறவங்க சரி ஒரு நல்லது நடக்கட்டும் சொல்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அந்த நிலங்கள் கொடுத்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன ஆகிவிட்டது என்றால் அதற்கு பிறகு இரண்டு பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. ஒன்று காம்பன்சேஷன், நஷ்டஈடு கொடுக்கிறது. நஷ்டஈடு கொடுப்பதில் இரண்டு விதமாக கர்நாடக மாநிலத்திற்கு ஒரு விதமாகவும் தமிழ்நாடு மாநிலத்திற்கும் ஒரு விதமாகவும் இழப்பீடானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம டெங்கினிக்கோட்டா பக்கம் பார்டர் பக்கம் வரும்போது கைட்லைன்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு 3,50,000 ரூபாய் இன்னும் ஏக்கருக்கும். இந்த பக்கம் வரும்போது நம்ம ஒசூர் தாலுக்கா இந்த பக்கம் வரும்போது இங்க 3 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா அதே கர்நாடகால அந்த பக்கம் தாண்டோம்னா ஆனைக்கல் தாலுக்கு போனாக்க 1 கோடி ரூபாய் per ஏக்கரும், இந்த பக்கம் மாலூருக்கு போன 1 கோடி ரூபாய் பிரிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு 9 லட்சமோ இவங்களுக்கு 10 லட்சம் தான் கொடுக்குறாங்க. ஒரு அடி தாண்டினாவே இது ஒரு நியாயமான இல்லைன்றது விவசாயிகளுடைய கோரிக்கை. எங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும். அதுல 2 கிளாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன்னு கைட்லைன்ஸ் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூன்றாங்க. மார்க்கெட் வேல்யூன்னு வரும்போது என்ன ஆகுதுனாக்க அது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி 1 கோடி எந்த நிலைமை கிடையாது சூர் பக்கம் சுத்தி. ஆனால் மார்க்கெட் வேல்யூ வரும்போது எப்படி கர்நாடகா கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் இங்கும் கொடுக்கணும். மார்க்கெட் வேல்யூ வரும் எல்லாம் ஒன்னாதான் வரும், பக்கத்து வித்தியாசப்படுறது இல்லை. அதுவும் விவசாய நிலம் தான், இதுவும் விவசாய நிலம் தான். அது ஒன்றும் டவுன் பெங்களூர் சிட்டியில கிடையாது, இது ஒசூர் சிட்டியில் கிடையாது, எல்லாமே சுத்தி இருக்கிறது. ஆகவே இது மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் ஆனது நடந்தது. பிறகு அடுத்தது வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சேட்டலைட் இந்த ரோடு போடும்போது இந்த ரிங் ரோடு போடும்போது நாங்கள் வந்து சர்வீஸ் ரோடு கொடுக்க மாட்டோங்க, சர்வீஸ் ரோடு வந்து ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க இது மாதிரி இது இருக்கு. நானும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அவர் மினிஸ்டர் முன்ன சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது சரி நீங்க அது எல்லாருக்கும் விட்டு பேசுங்க அதை என்னன்னு சொல்லும்போது தான் அந்த ப்ரொசீடிங்ஸை வாங்கி கலெக்டர் ஆஃபீஸ் ப்ரொசீடிங்ஸை நம்ம இவங்கெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்து பார்க்கும் பொழுது ரிங் ரோடு போறதுக்கும் ப்ரொவிஷன் அன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில. அதே போல வந்து காம்பன்சேஷன் மார்க்கெட் வேல்யூ கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னாக்க கர்நாடகாவுக்கு மட்டும் ரிங் ரோடு சர்வீஸ் ரோடு கொடுக்கறதும் அங்க இருக்கிற ஹை ரேட்டு கொடுத்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. எல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டது. கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும்னு சொன்னாங்க. பிறகு கலெக்டர் வந்து நான் வந்து கலெக்டர் நாலேஜுக்கு போகும்போது இவர்களெல்லாம் அழைச்சி கூட்டம் நடத்துனாங்க. கலெக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க சொன்னதை வச்சு சொல்றேன், கலெக்டர் எங்கிட்ட சொல்லல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து எங்களுக்கு ப்ரொசீடிங்ஸ் இப்படிதான் இருக்குது, நாங்க இது வந்து நேஷனல் ஹைவே எங்க கையில இல்லை. பிறகு நான் வந்து தேர்ட் பார்ட்டி இதை வச்சு நடத்தும் போது என்னால் 30% தான் சேர்த்து கொடுக்க முடியும், அதுக்காக கூட இவங்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு திரும்ப வந்தாங்க. இது பண்ண போகும்போது சப் கலெக்டர் ஆஃபீஸ் நானே மீட்டிங் போட சொன்னேன். ஆனா துரதிருஷ்டமா கலெக்டர் வரமாட்டேன்ட்டாங்க. அன்னைக்கு வந்து நான் எல்லாரையும் கட்சி வச்சு நான் வந்து கட்சி சார்பா பேசல. நான் வந்து மக்கள் இவங்க வந்து இவங்களுடைய பிரச்சனை தீர்க்கணும், ஏழை மக்கள் நம்ம பக்கம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னா இதனால எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னா நீங்க சப் கலெக்டர் போனாக்க கலெக்டர் வருவாங்க, கலெக்டர் வரல. என்னைக்கு தெரியல கலெக்டர் இதுவரையிலும் என்ன கலெக்டர் நான் பார்த்து எந்த கலெக்டர் இந்த மூஞ்சியை நான் பார்த்தது இல்லை. நான் ஒரு MP, முன்னாள் மினிஸ்டர். இதுவரையிலும் இந்த கலெக்டர் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த கலெக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுவரை எந்த ஃபங்க்ஷன் நான் பார்த்தது இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு கட்சிக்கு அன்னைக்கு மீட்டிங் நடக்கும்போது சப் கலெக்டர் கூட முதல்ல வரது தாங்க நாங்க நின்று கூட போறோம். நாங்க
பிறகு இவங்க வந்தாங்க, இவங்கெல்லாம் வரும்போது பேசினாங்க. அப்போ வந்து கலெக்டர் வரல. இதை தீர்வு காண கலெக்டர் கையில் தான் இருக்கு தவிர இது நம்ம கையில் இல்லை. கலெக்டர் தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுனாலையும் அதிகம் வாங்கி கொடுக்கறது கலெக்டர் கையில் இருக்கு. கலெக்டர் அந்த அம்மா தான் செய்யணுமே தவிர கிருஷ்ணகிரி கலெக்டர் வந்து செய்யணும். இதுவரையில நடவடிக்கை தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்லை, இவங்க கேட்கிற வரையில இப்படி பிரச்சனை இருக்குது. பிறகு நான் வந்து சேர்மேன் ஆஃப் அஷூரன்ஸ் கமிட்டி பார்லிமெண்ட்ல இருக்கேன். அந்த பார்லிமெண்ட் கமிட்டின்ற சேர்மன்ற முறையில் நான் வந்தேன். சேர்மன்ற முறையில் இன்னைக்கு மீட்டிங் போட்டு சேர்மன் நான் வந்து பார்லிமெண்ட்டினுடைய அஷூரன்ஸ் கமிட்டியோடைய சேர்மனுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ரிவ்யூ பண்றதுக்கு பவர் உண்டு. அது மாதிரி ரோட்ஸை பத்தி பாக்குறதுக்கும் எனக்கு உரிமை உண்டு. இவங்களும் ஒரு முறை அந்த டெல்லியில மீட்டிங் போடும்போது இவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து இவங்களை குறைகளை சொன்னாங்க. அந்த குறைகளை சொல்லும் பொழுது அங்கன்னு சொன்ன அதிகாரிகள் வந்து நாங்கள் கன்சர்ன் கலெக்டர்கிட்ட எல்லாம் பேசி இது முடிவு எடுக்கிறனாங்க. ஆனா கலெக்டர் இதுவரையில் எந்த விதமான பதில் சொல்லாதனால இவர்கள் வந்து என்ன சொல்ல, நாங்கள் ரோடை செயல்பட விட மாட்டேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்ட பிறகு கான்ட்ராக்டுக்காரங்க வந்தாங்க என்கிட்ட. கேட்கும்போது சொன்னேன், இல்லைங்க, மக்களுடைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஏழைங்க நீங்க கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் கம்மியா கொடுத்துருக்கீங்க. சர்வீஸ் ரோடு போட்டுக்கிறோம், நீங்க ப்ரொசீடிங்ஸில் இருக்குது, இதெல்லாம் வந்து இல்லாத இல்லை. நீங்க அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இதை செய்யாதிருக்க தவறு. அதை செஞ்சாதான் நல்லா இருக்கும். நான் எம்பின்ற முறையில இந்த பகுதியினோட கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நான் ராஜ்யசபான்ற முறையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எம்பியாக இருக்கிறேன். நான் வந்து பர்கூருக்கு மட்டும் எம்பி இல்லை, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பொது தமிழ்நாட்டுக்கு எம்பி தான், எம்எல்ஏ இருந்தாலும் என்னுடைய டெசிக்னேஷன், என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. எந்த திட்டம் வந்து கலெக்டருக்கு தான் என்னுடைய இது போக வரும். ஆனா இதுவரை கலெக்டர் வந்து எனக்கு கோஆபரேஷன் பண்ணல, ஓப்பன் சொல்லியிருக்கேங்க. ரெண்டு அடுத்தது வந்து இதனால நானே கமிட்டியை வந்து திரும்ப இவங்களை அழைச்சி கட்கரி போய் நான் மந்திரி மாண்புமிகு அமைச்சர்கள் சந்தித்து நேராக பேசின பிறகு சரி நான் அதுக்கு ஆக வேண்டிய செய்யறேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு 4ஆம் தேதி எனக்கு போன் வந்தது. பார்லிமெண்ட் நடக்கும்போது இந்த மாதிரி வந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் கட்கரி எம்பியை சந்திக்கணும்னு கூப்பிடுறாரு. அவங்க பிஏ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண பிறகு நான் அவரு கட்கரி 4ஆம் தேதி காலை 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. நிறைய கூட்டம் வந்து எல்லாம் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இதுதான் அந்த பிரச்சனை, ரிங் ரோடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிங் ரோடுல இந்த ரோடுல சர்வீஸ் ரோடு கொடுக்குன்னு சொல்லிட்டு அது கொடுக்காது போயிட்டீங்க. காம்பன்சேஷன் கம்மியா போட்டு 2 பிரச்சனை இருக்குதுங்க. என்ன இல்ல அப்பதான் சொன்னார், கான்ட்ராக்டர் நிறுத்திட்டாங்களே, பாதிப்பு ஏற்படுத்தினாரு. எங்க பாதிப்பு இல்லை, நாங்க கான்ட்ராக்டர் பார்த்தோம், திட்டத்துக்கு மக்கள் இருக்கிறார். அவருக்கு வேண்டிய நியாயம் என்னன்னா சர்வீஸ் ரோடு வேணும், காம்பன்சேஷன் ஏற்றி கொடுக்கணும். கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு கொடுக்கணும்னு சொன்னேன். உடனே அதிகாரி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி சர்வீஸ் ரோட நீங்க ரீடெண்டர் பண்ணி தனி டெண்டர் போட்டு சர்வீஸ் உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாரு. கூப்பிட்டு அதிகாரிகள் கூப்பிட்டதுமே அவர் சொல்றது எப்படி சொல்றது நியாயம் இருக்குது, மக்கள் கேட்கறது நியாயம் இருக்குது. ஆகவே அந்த பகுதி மக்களுக்கு நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நியாயமான முறையில எல்லாரும் கூப்பிட்டு அதிகாரிகள் கூப்பிட்டு சர்வீஸ் ரோடுக்கு உடனடியாக தனி டெண்டர் போட்டு, ஏன்னா அந்த இதுல வராது, சர்வீஸ் ரோடு சார் டிபெண்ட் கான்ட்ராக்ட், சர்வீஸ் ரோடு என்ன இருக்குதோ அவளுக்கும் போட்டு கொடுத்துருங்க சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாரு. அதான் நடந்திருக்கு. பிறகு நான் வந்து காம்பன்சேஷன் கேட்டேன். காம்பன்சேஷன் சொன்னா அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க தான் முடிவு எடுக்கணும், அது என்னோட கையில் இல்லை. நம்ம ஆனைக்கல் தாலுக்கு போனாக்க 1 கோடி ரூபாய் பர் ஏக்கரும், இந்த பக்கம் மாலூருக்கு போன 1 கோடி ரூபாய் பிரிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு 9 லட்சமோ இவங்களுக்கு 10 லட்சம் தான் கொடுக்குறாங்க. ஒரு அடி தாண்டினாவே இது ஒரு நியாயமான இல்லைன்றது விவசாயிகளுடைய கோரிக்கை. எங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும். அதுல 2 கிளாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன்னு கைட்லைன்ஸ் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூன்றாங்க. மார்க்கெட் வேல்யூன்னு வரும்போது என்ன ஆகுதுனாக்க, அது இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 கோடி 1 கோடி எந்த நிலம் கிடையாது சூர் பக்கம் சுத்தி. அதனால மார்க்கெட் வேல்யூ வரும்போது எப்படி கர்நாடகா கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கும் கொடுக்கணும். மார்க்கெட் வேல்யூ உண்மை எல்லாம் ஒன்னா தான் வரும், பக்கத்தில் வித்தியாசப்படுறது இல்லை. அதுவும் விவசாய நிலம் தான், இதுவும் விவசாய நிலம் தான். அது ஒன்றும் டவுன் பெங்களூர் சிட்டியில கிடையாது, இது ஒசூர் சிட்டியும் கிடையாது, எல்லாமே சுத்தி இருக்கிறது. ஆகவே இது மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் ஆனது நடந்தது. பிறகு அடுத்தது வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சேட்டலைட் இந்த ரோடு போடும்போது, இந்த ரிங் ரோடு போடும்போது நாங்கள் வந்து சர்வீஸ் ரோடு கொடுக்க மாட்டோங்க, சர்வீஸ் ரோடு வந்து ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க, இது மாதிரி இது இருக்கு. நானும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அவர் மினிஸ்டர் முன்ன இருந்த சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் அவர்கிட்ட பேசும்போது சரியா நீங்க அது எல்லாருக்கும் விட்டு பேசுங்க, அதை என்னன்னு சொல்லும்போது தான் அந்த ப்ரொசீடிங்ஸை வாங்கி கலெக்டர் ஆஃபீஸில் ப்ரொசீடிங்ஸ் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்து பார்க்கும் பொழுது ரிங் ரோடு போறதுக்கும் ப்ரொவிஷன் அன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில்.
அதே போல வந்து காம்பன்சேஷன் மார்க்கெட் வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடுக்குற மாதிரி ஒரு படி இவங்க கொடுக்கணும்னு கேட்கறாங்க சார். ரெண்டு விதமா சொல்லிட்டுங்க. இவங்க வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா கைட்லைன்ஸ். ஒன்னு கைட்லைன்ஸுக்கு வேல்யூ என்ன இருக்கு அந்த பகுதியில் பர் ஏக்கர், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. அது ப்ரொசீடிங் நான் பார்த்தேன் 2006 போட்டிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூன்ற வரும்போது உங்களுக்கு என்ன அங்க கேட்ட தெரியும். நான் நானே கூட வந்து கேட்பேங்க, ஸ்கூல் காலேஜ் நடத்துக்கு போய் கேட்டாக்க 2 கோடி ரூபாய்ன்றாங்க ஒரு ஏக்கர். சாதாரண எங்க வழியே இல்லாத நடத்துக்கு கேட்கறவங்க ஒசூர் பக்கம் கேட்டு 2 கோடின்றாங்க. இந்த பக்கம் போனா இன்னொரு நிலம் கேட்டாக்க 3 கோடின்றாங்க, இன்னொரு 1 கோடின்றாங்க. இந்த மாதிரி கோடிக்கணக்கில் தான் சொல்றாங்க, லட்சக்கணக்கில் யாரும் சொல்ற மாதிரி எனக்கு இந்த பக்கம் ஒசூர் சுத்தி இருக்கிற நிலங்கள்லாம் லட்சக்கணக்கில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏக்கர் வந்து எல்லாம் கோடிக்கணக்கில் தான் இருக்க தவிர லட்சக்கணக்கில் இல்லை. ஆகவே கர்நாடகத்தில் வந்து கோடிக்கணக்கில் கொடுக்கும்போது நம்ம லட்சியம் என்ன, ஒரு லட்சியம்ன்றதுக்கு லட்சியம். லட்சியம் என்பது நம்ம வந்து நாமளும் வர்றதுக்கு அந்த கோடியை மேலே தாண்டுவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டாம். அந்த லட்சியத்தை அடைவதற்குத்தான் அவர்கள் வந்து இங்க இருக்கிற அரசாங்கமானது அந்த அதிகாரிகள் வந்து குறிப்பாக கலெக்டர் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி, அவங்க ரெவன்யூ மினிஸ்டர் கிட்ட பேசி, இது வந்து இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், அவர்கள் கையில் இருக்கிறது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாங்கள் வந்து போராட்டம் யாரும் நடத்தல. எல்லாம் வந்து அவங்க வந்து தன்னுடைய குறைகளை சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும்னு சொன்னாங்க. பிறகு கலெக்டர் வந்து நான் வந்து கலெக்டர் நாலேஜுக்கு எடுத்து போகும்போது இவர்களெல்லாம் அழைச்சி கூட்டம் நடத்துறாங்க. கலெக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க சொன்னதை வச்சு சொல்றேன், கலெக்டர் எங்கிட்ட சொல்லல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து எங்களுக்கு ப்ரொசீடிங்ஸ் இப்படிதான் இருக்குது, நாங்க இது வந்து நேஷனல் ஹைவே தான் எங்க கையில் இல்லை. பிறகு நான் வந்து தேர்ட் பார்ட்டி அந்த இதை வச்சு நடத்தும் போது என்னால் 30% தான் சேர்த்து கொடுக்க முடியும், அதுக்கான கூட இவங்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு திரும்ப வந்தாங்க. இது ஒன்று பெறும்போது சப் கலெக்டர் ஆஃபீஸ் நானே மீட்டிங் போட சொன்னேன். ஆனா துரதிருஷ்டம் சப் கலெக்டர் வரமாட்டேன்ட்டாங்க. அன்னைக்கு வந்து நான் எல்லாரையும் கட்சி வச்சு நான் வந்து கட்சி சார்பாக பேசல. நான் வந்து மக்கள் இவங்க வந்து இவங்களுடைய பிரச்சனை தீர்க்கணும், ஏழை மக்கள் நம்ம பக்கம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னா இதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னா. நீங்க சப் கலெக்டர் போனாக்க கலெக்டர் வருவாங்க, கலெக்டர் வரல. என்னக்கு தெரியல, கலெக்டர் இதுவரையில என்ன கலெக்டர் நான் பார்த்து எந்த கலெக்டர் இந்த மூஞ்சை நான் பார்த்ததில்லை. நான் ஒரு எம்பி, முன்னாள் மினிஸ்டர். இதுவரையில இந்த கலெக்டர், இந்த தருமபுரி கலெக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓப்பனா சொல்லிடுறேன். கிருஷ்ணகிரி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த கலெக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுவரை எந்த ஃபங்க்ஷன் நான் பார்த்ததில்லை. ரெண்டாவது வந்து ஒரு கர்டசிக்கான மீட்டிங் நடக்கும்போது சப் கலெக்டர் கூட முதல்ல வர தயங்கினாங்க, ரெவன்யூ கூட போறாங்க. பிறகு இவங்க வந்தாங்க, இவங்க எல்லாம் வரும்போது பேசினாங்க. அப்போ வந்து கலெக்டர் வரல. இதை தீர்வு காண கலெக்டர் கையில் தான் இருக்கு தவிர இது நம்ம கையில் இல்லை. கலெக்டர் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுனாலும் அதிகம் வாங்கி கொடுக்கறது கலெக்டர் கையில் இருக்கு. கலெக்டர் அந்த அம்மா தான் செய்யணுமே தவிர கிருஷ்ணகிரி கலெக்டர் வந்து செய்யணும். இதுவரையில நடவடிக்கை தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்லை, இவங்க கேட்கிற வரையில இப்படி பிரச்சனை இருக்குது. பிறகு நான் வந்து சேர்மன் ஆஃப் அஷூரன்ஸ் கமிட்டி பார்லிமெண்ட்ல இருக்கேன். அந்த பார்லிமெண்ட் கமிட்டி சேர்மன்ற முறையில் நான் வந்தேன். சேர்மன்ற முறையில் அன்னைக்கு மீட்டிங் போட்டு சேர்மன் நான் வந்து பார்லிமெண்டினுடைய அஷூரன்ஸ் கமிட்டியுடைய சேர்மனுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ரிவ்யூ பண்றதுக்கு பவர் உண்டு. அது மாதிரி ரோட்ஸை பத்தி பாக்கிறதுக்கும் எனக்கு உரிமை உண்டு. இவங்களும் ஒரு முறை டெல்லியில மீட்டிங் போடும்போது இவங்க எல்லாம் வந்தாங்க, வந்து இவங்களை குறைகளை சொன்னாங்க. அந்த குறைகளை சொல்லும் பொழுது அங்க சொன்ன அதிகாரிகள் வந்து நாங்க கன்சர்ன் கலெக்டர்ல புது டெண்டர், தனி டெண்டர், ஏன்னா அந்த கான்ட்ராக்டருக்கும் சர்வீஸ் சம்பந்தம் கிடையாது. ஆகவே இந்த மக்களுடைய ஒசூர் மக்களும் மாவட்ட மக்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் என்ன கேட்டார்களோ அதை நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்ததுனால, அந்த நேரம் திட்டம் வந்ததுனால அந்த திட்டத்துக்குரிய பரிகாரத்தை காண்பது என்னுடைய கடமை என்ற முறையில் நான் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பினேன். பிறகு அவர்கிட்ட சந்தித்து பேச பிறகு இப்பொழுது அவர்கள் வந்து சர்வீஸ் எடுத்து வருவதற்காக உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அது இவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கிறது வந்து அங்கேயும் கேள்விப்பட்டேன். கர்நாடகாவுக்கு 1 கோடி கூட போதான் இன்னும் போராடிட்டு இருக்காங்களா, இன்னும் அதிகமா வேணும்னு, அவங்க வேணும்னு. ஆனால் நமக்கு வந்து ஒரு லட்சம், அதாவது நமக்கு வந்து என்னமோ சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவங்களும் விருந்து கொடுக்குறாங்க. நமக்கு விருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி விருந்து கொடுக்கணும். கர்நாடகாவுக்கு விருந்து, இங்க வந்து சுண்டல் கொடுத்துட்டு போயிட்டு வந்தாக்க அது சரியான முறையா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். தயவு செய்து இங்க இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கலெக்டர் அவர்கள் இந்த தீர்வு செய்ய வேண்டும். அவங்க கையில் இருக்குது இதை செய்யறது. இவன் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கிற இது அவங்க கிட்ட இருக்கு.
இந்த ரோடு போடுற சமாச்சாரம் சர்வீஸ் ரோடு ஓரளவுக்கு அமைச்சர் முடிவு எடுத்துட்டார். அமைச்சர் சொன்னது இது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசின் கையில் தான் இருக்கிறது. இந்த காம்பன்சேஷன் பத்தி இது எங்கள் கையில் இல்லை. அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதை நாங்கள் கொடுத்துட்டோங்க. இப்போ வந்து அவங்க என்னன்றது இது பண்ணிட்டு சொல்லி இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய இந்த கூட்டத்தை இந்த பிரஸ் சொல்றது, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் என்ன யார் என்று எனக்கு தெரியாது. அந்த கலெக்டர் ஒரு எம்பி இதுவரை அவங்க பார்த்தது நானும் பார்த்ததில்லை. ஆனா அந்த கலர் என்ன பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு என்ன பெரிய பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் ஒன்னும் அவங்களை பார்க்கணும் அவசியம் தேவைப்பட்ட போய் பார்க்கிற மக்களுக்காக நான் பார்க்க தயாரு. ஆனால் அவர்கள் மக்களுடைய உணர்வு தெரியும், அவங்களுக்கு தெரியும். மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கின் அடிப்படையில் அவங்க எண்ணி உங்களை கூட நடந்த மீட்டிங் அடிப்படையில் முன்வந்து இவர்களுக்கு நியாயமான தீர்வை அவர்களுக்கு இழப்பீடை பெற்றுக் கொள்வதற்கு கலெக்டரானது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆனது முன்வர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். இது எல்லோருடைய கருத்தும் அதுதான். பதில் சொல்லாதனால இவர்கள் வந்து என்ன சொல்ல நாங்கள் ரோடை செயல்பட விட மாட்டோம்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு பிறகு கான்ட்ராக்டுக்காரங்க வந்தாங்க கிட்ட. அது கேட்கும்போது சொன்னேன், இல்லைங்க மக்களுடைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஏழைங்க நீங்க கொடுக்க காம்பன்சேஷன் கம்மியா கொடுத்துருக்கீங்க. சர்வீஸ் ரோடு போட்டுக்கிறோம் நீங்க ப்ரொசீடிங்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து இல்லாத இல்லை. நீங்க அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இதை செய்யாததுக்கு தவறு. ஆகவே செஞ்சாதான் நல்லா இருக்கும். நான் எம்பின்ற முறையில இந்த பகுதி என்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நான் ராஜ்யசபா என்ற முறையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எம்பியா தான் இருக்கிறேன். நான் வந்து பர்கூருக்கு மட்டும் எம்பி இல்லை. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எம்பி தான் எம்எல்ஏ இருந்தாலும் என்னுடைய டெசிக்னேஷன் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. எந்த திட்டம் வந்து கலெக்டருக்கு தான் என்னுடைய இது போகும் வரும். ஆனா இதுவரை கலெக்டர் வந்து எனக்கு கோஆபரேஷன் பண்ணல, ஓப்பன் சொல்லியிருக்காங்க. ரெண்டு அடுத்தது வந்து இதனால நானே கமிட்டியை வந்து திரும்ப இவங்களை அடைச்சி கட்கரி போய் நான் மந்திரி மாண்புமிகு அமைச்சர்களை சந்தித்து நேராக பேசின பிறகு சரி நான் அதுக்கு ஆக வேண்டிய செய்யறேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு 4ஆம் தேதி எனக்கு போன் வந்தது. பார்லிமெண்ட் மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி வந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் கட்கரி எம்பியை சந்திக்கணும்னு கூப்பிடுறாரு. அவங்க பிஏ போன் பண்ணாங்க. போன் பண்ண பிறகு நான் அவர் கட்கரி 4ஆம் தேதி காலை 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. நிறைய கூட்டம் இருந்து எல்லாம் கூப்பிட்டு எனக்கு நானே முன்ன மத்திய அமைச்சராக இருந்தேன். இதே ரோடுக்கெல்லாம் நான் மத்திய அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவருக்கு வேண்டிய எனக்கு வேண்டிய மரியாதை கொடுத்து உடனே அழைச்சி உக்காந்தாரு. அந்த அதிகாரிகள் வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இதுதான் அந்த பிரச்சனை, ரிங் ரோடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிங் ரோடுல இந்த ரோடு சர்வீஸ் ரோடு கொடுக்குன்னு சொல்லிட்டு அது கொடுக்காது போயிட்டீங்க. காம்பன்சேஷன் கம்மியா போட்டு 2 பிரச்சனை இருக்குதுங்க. என்ன இல்ல அப்பதான் சொன்ன கான்ட்ராக்டர் நிறுத்திட்டாங்களே பாதிப்பு ஏற்படுது என்னாரு. நாங்க பாதிப்பு இல்லை, நாங்க கான்ட்ராக்டருக்காகோ திட்டத்துக்கோ மக்கள் எதிர்க்கல. அவர்களுக்கு வேண்டிய நியாயம் என்னன்னா சர்வீஸ் ரோடு வேணும், காம்பன்சேஷன் சேர்த்து கொடுக்கணும். அவங்க நிலம் கொடுக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை கொடுக்குன்னு சொன்னேன். உடனே அதிகாரிகள் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி சர்வீஸ் ரோட நீங்க ரீடெண்டர் பண்ணி தனி டெண்டர் போட்டு சர்வீஸ் உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டார். அதிகாரிகளை கூப்பிட்டாரு. கூப்பிட்டதுமே அவர் சொல்றது எம்பி சொல்றது நியாயம் இருக்குது, மக்கள் கேட்கறது நியாயம் இருக்குது. ஆகவே அந்த பகுதி மக்களுக்கு நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு நியாயமான முறையில் எல்லாரும் கூப்பிட்டு அதிகாரிகள் கூப்பிட்டு சர்வீஸ் ரோடுக்கு உடனடியாக தனி டெண்டர் போட்டு, ஏன்னா அந்த இதுல வராது சர்வீஸ் ரோடு டிஃபரெண்ட் கான்ட்ராக்ட், சர்வீஸ் ரோடு என்ன இருக்குதோ அவளுக்கும் போட்டு கொடுத்துருங்க சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாரு. அதான் நடந்திருக்கு. பிறகு நான் வந்து காம்பன்சேஷன் கேட்டேன். காம்பன்சேஷன் சொன்னா அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப அவங்க தான் முடிவு எடுக்கணும், அது என்னுடைய கையில் இல்லை. அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ரொசீடிங்ஸ் போட்டு கொடுத்தா கன்சிடர் பண்ணணும் அதுன்னு சொல்லியிருக்கிறேன். 2 பாயிண்ட், அதான் முக்கியமான பாயிண்ட்.